ஜோதி. இந்த மசரோடி எம்சிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தூய்மை 16 பேர் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். காலைல 7 மணிக்கு ரோல் காலுக்கு வந்து நம்ம 16 தூய்மை பால் வச்சு டோர் டு டோர் கலெக்ஷன் அனுப்பி விட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு ஏரியா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு 10 மணிக்கு வந்து சேர்ந்து மொத்த குப்பைகளுக்கு வந்து சிக்ரேஷன் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க. மொத்த குப்பைங்க சிக்ரேஷன் மிஷினில் போட்டுருவாங்க சார். பிளாஸ்டிக் தனியாக, பேப்பர்ஸ் தனியாக, அட்டைப்பெட்டி தனியாக, பாட்டில் தனியாக, மக்கும் குப்பை தரலையாக, காய்கறி தனியாக, கீரைகள் எல்லாமே தனித்தனியாக பிரித்து தனியாக சிகரெட் ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு பாக்ஸ் மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. ஆயில் கவர் முதலாம், எண்ணெய் பாக்கெட்டு, அப்புறம் பால் கவரு, மாவு கவரு எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு எடுத்து மாற்றி வச்சுருவாங்க. அதில் சிகரெட் பண்ணி ஒவ்வொரு இது எவ்வளோ வருதோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வருதோ அது மொத்தமாக தனியாக பேக் பண்ணி வெயில் போட்டு ஒவ்வொரு ரூமில் அடிக்குவாங்க. ஒவ்வொன்றுமே தலைப்பட்சத்தில் வெயில் போட்டு நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். வெயில் போட்டு இது பாட்டில் சீல் பாட்டில் ஒவ்வொரு கடைக்குள்ள நம்பர் இருக்கு. அந்த நம்பருங்களை பிரிச்சு அந்தந்த கடைக்கு நாங்கள் போடுவோம். அதனால ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த தொட்டி அனுப்பி தொட்டிலையும் மொத்தமாக வர்றது இப்போ பிளாஸ்டிக்கு வேஸ்டேஜ் எல்லாம் இதில் வரும். இதில் வந்து நாங்கள் தண்ணி கட்டணம் கொண்டு வந்து தமிழ்நாடு பாடுறதால அந்த போய் சேர்ந்தது. அதையும் கொண்டு வந்து இதையும் பிரிச்சு சீக்ரியேட் பண்ணி இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து மரப்பட்டைகள் சுரண்டி போடுவாங்க. அந்த பட்டை காட்டுக்குள்ள போடாம எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து இது உரமா மாற்றலாம். ரொம்ப மக்கிருச்சுன்னா காய்கறி வெஜிடபிளோட சேர்த்து அரைச்சு நாங்கள் இது போட்டுக்கிறோம். மக்கு என் பேர் விஜயாங்க. மசனகுடி தூய்மை கவலரில் நாங்கள் வேலை பார்க்குறோம். நாங்கள் வந்து மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக நாங்கள் திறந்து விற்கிறோம். அதே மாதிரி காய்கறி வேஸ்ட்டு நாங்கள் கடையில் போய் அன்னாடு நாங்கள் வாங்கி மிஷினில் போட்டு நாங்கள் அரைச்சி தொட்டிக்குள்ளே நாங்கள் போட்டு அதுக்கு மேலே நாங்கள் சாணியம் கரைச்சி போட்டுருவோம். சாணியை அன்னாடு வர்ற காய்கறி வேஸ்ட்டு நாங்கள் அரைச்சி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நாங்கள் சாணியை கரைச்சி ஊற்றி அது 15 நாள் ஆகும்போது அதை நாங்கள் திருப்பி போட்டுருவோங்க. திருப்பி போட்டு மண்புழு போகிறதுக்கு நாங்கள் உணவாக கொடுக்குறோம். காய்கறி வந்து மிஷினில் போட்டு பிரித்து அரைச்சி இந்த தொட்டியில் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் சாணி கரைச்சல் ஊற்றி தொட்டி ரொம்ப வரைக்கும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு இந்த எடுத்து மண்புழு தொட்டிக்காக நம்ம போடுறோம். ஃபீடிங்காக வேண்டி, மண்புழு சாப்பிட்றதுக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு தொட்டி நிறச்சிருச்சு மண்புழு தான் நாங்கள் போட்டுருக்கோம். அது வந்து இயற்கை உரத்துக்கு நாங்கள் எது ரசாயனம் எதுவும் சேர்த்துறது கிடையாது. இதெல்லாம் நார்மல் இயற்கை மட்டும் தான். சாணம் மட்டும் தான் போடுறது.